வணக்கம். இந்தியாவுல தன்னை உயர் ஜாதின்னு சொல்லிக்கிற மக்கள் 2% மக்கள் இருக்காங்க. அந்த 2% மக்களுக்கு வந்து 10% இடஒதுக்கீடு குடுத்திருக்காரு. இந்தியாவோட வேலைவாய்ப்புல வந்து 10% இடஒதுக்கீடு 2% மக்களுக்கு குடுத்திருக்காரு. பாக்கி 98% மக்களுக்கு என்ன பிளான் வச்சிருக்காரு? என்ன பண்ண போறாங்க? அப்படி ஏதாச்சும் யோசிச்சாரா? அவராச்சும் யோசிச்சாரா? என்ன பண்றது இந்த மக்கள் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரா? என்ன நெனச்சிருப்பாரு? என்ன பண்ணுவாங்க அவங்க? இந்த பழைய சனாதன முறை இருந்துச்சுல்ல முன்னாடி. இந்த பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி வந்து சத்திரியர்கள், சூத்திரர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அரசாங்க உத்தியோகத்துல வந்து உத்தியோகம் செய்யறதுக்கு அளவுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லி சட்டம் போட்டு வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. அந்த மாரி திரும்பவும் அந்த சட்டத்த அரங்கேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அவங்க அந்த 2% மக்கள்ட்ட மட்டும் ஓட்டு கேட்டு ஜெயிச்சு வந்து நிக்கலாம்ல. எந்த முகத்த வச்சுட்டு இப்ப வந்து 98% மக்கள்ட்ட வந்து ஓட்டு கேட்க வர்றாரு அவரு. ம். இப்ப இந்த தென் மாவட்டங்கள்ல இப்ப இந்தியாவுக்கே இது பிரதமர் அவரு. இப்ப தென் மாவட்டங்கள்ல நடந்த ஒரு பேரழிவுக்கு வந்து ஒரு நாள் கூட வந்தது கிடையாது. ஒரு பைசா கூட அலாட் பண்ணதில்ல. இப்ப ரோடு ஷோ வர்றாரு அப்படியே. டெய்லி பவனி வர்றாரு. தமிழ்நாட்டுல பவனி வர்றாரு. ஏன் ஒரு மீட்டிங் போட்டு பேச வேண்டியதானே? மீட்டிங் போட்டா ஒருத்தன் வரமாட்டான் கூட்டத்துக்கு. அது வேற. ஆனா, இவர் என்னன்னா அந்த ராஜ்ய போதையில இருக்காரா, அந்த ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கார்ல கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா, 30, 40 வருஷமா. அந்த ராஜா மாரி அப்படி வரணும். அவர் 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 அப்படியே அந்த பவனி வரணும். அந்த மக்கள் பூரா அப்படி பூ போடணும். அவர் அப்படியே லெஃப்ட் அப்படியே காட்டிட்டு அப்படியே பண்ணணும். அப்படியே மக்கள் பூரா அப்படியே ராஜா வணங்குற மாரி அப்படியே வணங்கணும். இத பார்த்து அவரே ரசிக்கணும். இது ஒரு போதை. இது ராஜ்ய போதை இது. சரி அந்த போதையிலே இருந்ததுனால, இவர் வந்து எத்தன சதவீத மக்கள் யாரு என்னங்கிறது அதான் தெரியுமா இருக்கு. அவங்க சித்தாந்தமே அதானே. ம். ரைட். அதெல்லாம் ஓகே தான். இப்ப எந்த முகத்த வச்சுக்கிட்டு என்கிட்ட ஓட்டு கேட்க வர்றீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அடுத்து நாங்கலாம் முட்டாள்கள் தான் ஜி. முட்டாள்கள் தான். ஆனா, நீங்க நெனைக்கிற அளவுக்கு முட்டாள் கிடையாது. அது மட்டும் கன்ஃபார்ம். சரியா? நீங்க என்ன பண்ணாலும், நீங்க எத செஞ்சாலும் உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டுருவோம். அந்த மாரி கோவில் அங்கங்க ஏதாச்சும் கட்டிக்கிட்டு வந்தா போதும். அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது அது இந்த எலக்ஷன்ல உங்களுக்கு தெரியும். யார் முட்டாள், யார் புத்திசாலிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். காட்டுவோம் நாங்க. நல்லது. வாங்க. நன்றி, நன்றி.